மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இன்று வேலூர் மக்களவை தொகுதிக்கான 63 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம், வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் காவிரி பாலாறு இணைப்பு திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். கோதாவரி பாலாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டப்படும். உலக தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வேலூரில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். முத்ரா கடன் திட்டம் ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக மாற்றி உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சபரிமலைக்கு சிறப்பு ரயில் சேவை துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேலூரில் தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேலூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுவட்ட சாலை மற்றும் மேம்பாலங்கள் அமைக்கப்படும். வேலூர் கோட்டையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் பகுதியில் மத்திய அரசு இராணுவ தளவாட உற்பத்தி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாசனை திரவிய தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆம்பூர், வாணியம்பாடி, பேர்ணாம்பட்டு பகுதிகளில் நலிவடைந்து வரும் தோல் தொழிற்சாலைகள் புதுப்பிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என 63 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என கூறினார். கூட்டு குடிநீர் திட்டம் பல இடங்களிலே விரிவுபடுத்த வேண்டும். அதை நிச்சயமாக செய்வோம். கோதாவரி பாலாறு இணைக்கின்ற திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல பாலாறு காவிரி இணைக்கின்ற முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபட்டு செய்வோம். வேலூர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான பணிகளை மத்திய அரசு திட்டம் மூலமாகவோ மாநில அரசு திட்டம் மூலமாக செக் டேம்கள் அமைக்கப்படும். உதாரணத்துக்காக ஒரு வாலாஜாவிலே ஆங்கிலேயர் கட்டிய ஒரு தடுப்பணை தான் இன்றும் காவிரி பாக்கம் நிரம்பி வழிகிறது. அதுபோல் தாமல் பல ஏரிகள் அந்த தடுப்பணை மூலமாக 10 ஏரிகளுக்கு அந்த நீர் போகிறது. அந்த காவிரி பாக்கம் ஏரியை பாருங்கள், கடல் மாதிரி இருக்கும். அதுபோன்று பாலாறிலே தடுப்பணைகள் கட்டினால் பல ஏரிகள் நிரம்பி வழியும். எப்பொழுதும் குடிநீர் பிரச்சனை இருக்காது. வலது பக்கம் இடது பக்கம் 20 கிலோமீட்டருக்கு நீர் சுரப்பதற்கான பணியை நிச்சயமாக செய்வோம். முடிந்தவரை வேலூர் ஒரு முதன்மையான ஒரு பழமையான ஒரு நகரம். அந்த நகரத்தில், அந்த மாவட்டத்தில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும். IIM இன்ஸ்டியூட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். 6 சட்டமன்ற தொகுதியிலேயும் நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் கொண்டு வருவோம். அதே போல் குறிப்பாக 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதிலே அதிகமான வீடுகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம்.